வாடாப்பா ராஜு, நீ இப்ப சினிமாவில் நடிக்கிற, எங்க எல்லாரையும் மறந்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கியே. உள்ள வாப்பா, உங்க மாமா வீட்டுலதான் இருக்காரு. நல்லா இருக்கியா ராஜு? ஷூட்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? பிக்சர் என்னைக்கு ரிலீஸ்? இன்னும் 4 நாள் ஷூட்டிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். வாதி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஐ, ராஜசேகர் மாமா தானே? ஏய், நீயா? பாம்பேல இருந்து எப்போ வந்த? 5 வயசுலயோ 6 வயசுலயோ உன்னை பார்த்தது. என்னமா வளர்ந்துட்ட? அவ சித்தி கொடுமை தாங்க முடியலன்னு லெட்டர் போட்டிருந்தா, நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். ராஜு, அவளுக்கு ஏதாவது வேலை பார்த்து கூட. வீட்டுல சும்மா இருக்க பிடிக்கலங்கிறாப்பா. வேலைக்கா? அவளை மட்டும் ஊன்னு சொல்ல சொல்லுங்க, பெரிய பிலிம் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். போங்க மாமா, விளையாடுறீங்களா? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். இனிமே நீ ஏன் பொறுப்பு. உன்னை பெரிய லெவலுக்கு நான் கொண்டு வரேன். நீ மட்டும் நான் சொல்றபடி உன்னை தயார்படுத்திக்கிட்டா போதும். சினிமா உலகமே உன்னை கையெடுத்து கும்பிட வைக்கிறேன். என்னமா சொல்ற? நான் ரெடி மாமா. வெரி குட். இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட பேரு வந்தனா ஸ்ரீ. பாருமா, இன்னைக்கு நடந்து போறோமேன்னு கவலைப்படாத. நீ ஹீரோயின் ஆகி பாப்புலர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, கார் தான், பங்களா தான், வாழ்க்கை சொர்க்கம் தான். நீ எங்கேயும் வெளியே தனியா போகவே முடியாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு சூழ்ந்துப்பாங்க. ஆட்டோகிராஃப் தான், அதுதான், இதுதான், வாழ்க்கையே தனி. இங்க பாரு, இந்த கார்டெல்லாம் வாங்குறோம், இங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறோம், ஜாலியா இருக்கும். ஓகேயா? கவலையே படாத. உன்னை வந்து பெரிய ஹீரோயின் ஆக வேண்டியது என் பொறுப்பு. ஓகேயா? வா. நிறுத்துப்பா. எவ்வளோ ஆச்சு? 24 ரூபா சார். இந்தா வாமா. இதை பாருமா, இதுதான் டைரக்டர் வீடு. அவர் என்ன கேட்டாலும் கூச்சப்படாம பதில் சொல்லணும். ஓகே? வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. நீங்க சொன்ன பொண்ணு இவங்க தானே? ஆமா சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். நீங்களும் எடுத்துக்கோங்கம்மா. ராஜசேகர், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் பேசணும். ஓகே. பேர் என்ன சொன்னமா? வந்தனா ஸ்ரீ. ரொம்ப நல்ல பேரு. எழுந்திருச்சு நின்னு ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் போஸ்ட் கொடுமா. புரியலையா? சரி, இப்போ நான் பண்றேன். இங்க பாருமா, இப்படி நின்னுகிட்டு நான் சொல்ற மாதிரி செய். இந்த மாதிரி நினைக்கணும். பண்ணு. ரெடி? இப்ப பண்ணுமா. பண்ணு. அப்படி இல்ல, கைய எப்படி வச்சு. வெரி குட். பாத்து. இந்த கைய இடுப்புல. இங்க பாருமா, மேல பாருமா. அப்படி. இதுதான் நாட்டிய கலை. கால கொஞ்சம் வெரி குட். வெரி இந்த மாதிரி. பயப்படாதுமா. இடுப்பு இடுப்பு உடையிற மாதிரி. இல்ல, அப்படி கை பார்த்து. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அப்படியே அப்படியே நில்லுமா. ஆஹா, வெரி குட் வெரி குட். மார்வெலஸ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. சைடு ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல. நோ 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 நோ. இப்படி எல்லாம் வெக்கப்பட்டா சினிமாவில முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. புரிஞ்சுதா? இரு. ராஜசேகர்,
ராஜசேகர் நல்லா இருக்காங்க. என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு இவங்க பொருத்தமா இருப்பாங்கன்னு தோணுது. நீங்க இன்னும் 2-3 நாள்ல ஸ்டில்ஸ் கொண்டு வந்து கொடுங்க பார்க்கலாம். முக்கியமா இவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. சினிமாவுக்கும் கூச்சத்துக்கும் ரொம்ப தூரம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த தடவை இவங்க இங்க வரும்போது இவங்களுக்கு கூச்சம் துளி கூட இருக்க கூடாது. புது ப்ரொடியூசர் வேறையா, பிலிம்லாம் நிறைய வேஸ்ட் ஆச்சுன்னா பாவம் தாங்க மாட்டாரு. அப்புறம் பழைய ஹீரோயினே போதும்னு சொல்லிடுவாரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. வரேன் சார். வாங்க. வந்தனா வந்தனா வரேன் மாமா. ஹை, எனக்கா மாமா புது துணிங்க? அம்மா, முதல்ல இந்த சுடிதார் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் கொடுக்குற இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க. என்ன மாமா இது இப்படி இருக்கு? உடம்பெல்லாம் ரொம்ப தெரியுமே. தெரியட்டும், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அந்த பாடி எல்லாம் தூக்கி போட்டு இந்த பிராவை போட்டுக்க. நீ என்ன மாமா ரொம்ப அசிங்கமா இருக்குமே. ஓ மூஞ்சி யார் பாக்குறா? அப்புறம் முதல்ல பியூட்டி பார்லர் போய் உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி ஆகணும். நாளைக்கு போட்டோ ஸ்டுடியோக்கு போய் டிஃபரெண்ட் ஆங்கிள் போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கணும். ஓகே? இந்த புக்கை பாரு. இந்த மாதிரி போஸ் கொடுக்கணும். ஐயோ கர்மம். கர்மமா? அப்புறம் எப்படி நடிகை ஆயிருது? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு மாமா. வெக்கமா? இப்படி வெக்கப்பட்டா நாளைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டைரக்டர்ட்ட போனா அவர் அப்படி பாரு இப்படி பாரு நில்லு உட்காருன்னு சொல்லுவாரு. இப்படி வெக்கப்பட்டா நடக்குமா? அதெல்லாம் டைம் ஆகுது, சீக்கிரமா போய் போட்டு வா. ஆமா, நாளைக்கு டைரக்டர் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? 9வது படிச்சிருக்கேன்னு சொல்வேன். ஒரே மண்டு. பிஷப் கார்டன்ல +2ல கோல்டு மெடலிஸ்ட்னு சொல்லணும். புரியுதா? போ, போய் சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு வா. அளவு சரியா இருக்கான்னு பாக்கணும். போ. இந்தா. மாமா முதல்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறம் குடிக்க குடிக்க எல்லாம் சரியா போயிடும். இன்னொரு